ஆட்சி அமைக்க அழைக்காத ஆளுநர், விஜய்க்கு உதவ போகும் பொம்மை, முதல்வராக ஒரே வழி இதுதான் என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நடந்து முடிஞ்ச 2026க்கான சட்டமன்ற தேர்தல்ல தாவேக முதலா போட்டியிட்ட 234 தொகுதிகள்ல 108 இடங்கள்ல வெற்றி பெற்று திமுக, அதிமுக போன்ற மிகப்பெரிய பலம் வாய்ந்த 2 கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளிடுச்சு. இதுல தாவேக கட்சி துவங்கி 2.5 வருஷம் தான் கடந்திருக்குது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி 3 நாட்கள் கடந்தும் புதிய அரசு அமையறதுல தொடர்ந்து முட்டுக்கட்டை நீடிச்சுட்டு தான் வருது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் காங்கிரஸ்ல 5 எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற்றிருந்த போதிலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான மெஜாரிட்டி எண்ணான 118 இன்னும் அவரு நெருங்கல. நேத்து கிண்டி ஆளுநர் மாளிகையில ஆளுநர் ஆர்லேக்கரை சந்திச்ச விஜய் தன்னுடைய தரப்புல 112 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதங்களை சமர்ப்பிச்சாரு. இருந்தாலும் 234 இடங்களை கொண்ட தமிழக சட்டமன்றத்துல ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களுடைய ஆதரவு கட்டாயமா தேவை. இப்போதைய நிலையில விஜய் தரப்பு கிட்ட 6 இடங்கள் குறைவா இருக்கிறதால ஆட்சி அமைக்க உரிமை கோரதுல சிக்கல் ஏற்பட்டு இருக்குது. தாவேக தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்தாலும் அந்த கட்சியுடைய அதிகாரப்பூர்வ பலம் 107 தான் இருக்கு. இதுக்கு காரணம் அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் போட்டியிட்ட 2 தொகுதிகள்லயுமே வெற்றி பெற்றதுதான். சட்டப்படி அவர் ஒரு தொகுதியை தக்க வச்சுக்கிட்டு இன்னொன்னு துறக்க வேண்டிய சூழல்ல இப்போதைய பலம் 107 தான் கணக்கிடப்படுது. இதுக்கிடையில போதிய பலம் இல்லாம ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க முடியாது அப்படின்னு ஆளுநர் தரப்பு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதோட ஆளுநர் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவை கேட்கறதாவும் சொல்லப்படுது. இது தொடர்பா அவரு சட்ட வல்லுநர்கள் கிட்ட ஆலோசனை செஞ்சுட்டும் வராரு. ஆளுநருடைய இந்த நடவடிக்கை இப்போ அரசியல் அரங்குல மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா 1994ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் வழங்கின வரலாற்று சிறப்புமிக்க எஸ்ஆர் பொம்மை வர்சஸ் இந்திய ஒன்றியம் அப்படிங்கிற வழக்கை சுட்டி காட்டி அரசியல் விமர்சகர்கள் ஆளுநருடைய முடிவை விமர்சிக்கிறாங்க. அந்த தீர்ப்புப்படி ஒரு கட்சிக்கு தெளிவான பெரும்பான்மை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஆளுநர் மாளிகையில வச்சு முடிவு செய்யக்கூடாது. அதுக்கு மாற்றா சட்டமன்றத்துடைய தளத்துல மட்டும்தான் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடணும். எஸ்ஆர் பொம்மை வழக்குடைய முக்கிய சாராம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு முதலமைச்சர் அல்லது அரசுக்கு பெரும்பான்மை இருக்குதா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரே இடம் சட்டமன்றம் தானே தவிர ஆளுநருடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. தொங்கு சட்டமன்றம் அமையும் போது அதிக இடங்களை பெற்ற கட்சி அல்லது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியை ஆட்சி அமைக்க கூப்பிட்டு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் வாய்ப்பளிக்கணும். ஆளுநருடைய முடிவுகள் தப்பாக இருக்கக்கூடிய பட்சத்துல நீதிமன்றம் தலையிட்டு கலைக்கப்பட்ட ஆட்சியை மறுபடியும் அமர்த்தவோ அல்லது ஆளுநருடைய உத்தரவை ரத்து செய்யவோ அதிகாரம் இருக்குது. இப்போதைய சூழல்ல விஜய் 112 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வச்சிருக்கக்கூடிய நிலையில அவரை ஆட்சி அமைக்க கூப்பிட்டுட்டு சட்டமன்றத்துல பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் கொடுக்கிறது தான் அரசியலமைப்பு சட்டத்துடைய மாண்பை காக்கும் அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் கருதுறாங்க. இன்னைக்கு நடைபெறவிருந்த பதவியேற்பு விழா பற்றி அறிவிப்புகள் எதுவுமே இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா வெளியாகல. ஆளுநர் இப்போ சட்ட வல்லுநர்கள் கூட ஆலோசனை நடத்திட்டு வர்றதால அடுத்த சில மணி நேரங்கள்ல தமிழக அரசியல்ல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. விஜயுடைய சட்ட ஆலோசனை குழுவினர் மறுபடியும் ஆளுநரை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. நாங்க தனிப்பெரும் கட்சியா இருக்கிறோம், காங்கிரஸ் ஆதரவும் இருக்கு, மீதம் இருக்கக்கூடிய ஆதரவை சட்டமன்றத்துல நிரூபிக்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் தாவேகவுடைய வாதமா இருக்கு. தமிழ்நாட்டுல ஆட்சி அரியணையில அமர போறது யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரியாம மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே விஜய் அரியணையில ஏறதுக்கு இழுபறி நீடிச்சுட்டு வரக்கூடிய நிலையில இப்ப புதுசா ஒரு பூகம்பம் விஜய் பக்கம் திரும்பி இருக்கு. கடந்த 54 வருடங்களாக எதிர் துருவங்களாக இருந்த திமுக மற்றும் அதிமுக ஒன்னு சேர்றதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு.
முதலாவதா ஆளுநர் பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னது. இப்போ திமுக அதிமுக கூட்டணி அமைக்க போடுற திட்டம் இது ஒரு பக்கம் இருக்க, தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு கடந்த 3 நாட்களாவே எதிர்பார்க்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை நடந்த 4ஆம் தேதி அன்னையிலிருந்து விஜய்க்கு முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுச்சு. நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜயுடைய வீட்டை சுத்தி சுமார் 700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புல ஈடுபட்டாங்க. கடந்த 3 நாட்கள தாவேக தலைவர் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட கான்வாய் நேற்று இரவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. இதனால பட்டணப்பாக்கத்திலிருந்து விஜய் அவங்க தனியா அவர் வீட்டுக்கு போனதா பார்க்க முடிஞ்சது. கடந்த 3 நாளா விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருந்த உயர்மட்ட பாதுகாப்பு அகற்றப்பட்டதால தாவேக தலைவர் விஜயுடைய இல்லம் கலையிழந்து காணப்படுது. இப்போ நாட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தாவேக தலைவர் விஜய் முதல்வரா அரியணையில அமர்வாரா, இல்ல யாரும் எதிர்பார்க்காத மாதிரி திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுப்பாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.